நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை என்றாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தும் கை. முருகோட்டந்தரப்பாயும் மும்மதமும் உற்றெடுப்ப முறிவில் கோட்டு ஒரு கோட்டு முழகளிற்ற இரு கோட்டு முதுகளிரா உலவக் காட்டி பருகோட்ட நரைவேட்டு பைங்கோட்டு திணைப்புனத்து பரண்மேற்கொண்டு குறுகோட்டும் பெடைமணந்த குமரகோட்டத் தடிகள் குலத்தாள் போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பேயன்ன புறச்சமயப் பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே என்று வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த நெறிதேறி அதீத வாழ்வில் போயன்மீ அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரைஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனா. நம பார்வதீபதையே. அன்பார்ந்த சிவனடி சிந்திக்கும் பெரியோர்களே, தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்ற சிவஞான அறக்கட்டளை சொற்பொழிவிலே இப்பொழுது நாம் 4ஆம் திருமுறையிலே இருந்து அப்பர் சுவாமிகளுடைய பதிகங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரத்திலே 16வது பதிகம் இங்கே 15வது பதிகம் இங்கே சிந்திக்கப்பட்டது. அந்த பதிகத்தை சொல்லுகிற போது நான் சொன்னேன், மிகவும் முதிர்ந்த வயதிலே முத்திக்கு செல்லுகின்ற நேரம் நெருங்குகின்ற காலத்திலே இறைவன் கொடுத்த சோதனைகளையும் இந்திரலோகத்து வந்து நடனமாடிய பெண்களையும் அழகைக்கு இறைவனாக இருக்கின்ற குபேரன் கொடுத்த பொன்னையும் பொருளையும் உழவாரப்படை நுழைந்த இடங்களிலெல்லாம் வெளிப்பட்ட அவற்றை கல்லோடும் புல்லோடும் வேறுபாடிலா நிலைமை நோக்கி வாவியில் புகை எறிந்தார் என்று சேக்கிழார் சொல்வது போல, அப்படி எல்லாவற்றையும் அலட்சியம் செய்து இறுதி நாட்களிலே வாழ்கின்ற போது வேறு எங்கும் செல்லாமல் கடைசி நேரத்தில் வீட்டோடு உட்காந்துக்கிறோன்ற மாதிரி அவர் இருக்கிறார். இப்போ எங்கேயும் போக முடியல, நடக்க முடியல, வீட்டோடு இருக்கிறேன் என்று சொல்கிறது இயல்பாக இருக்குது, நமக்கு பார்க்குறோம். அதுபோல் அப்பர் சுவாமிகள் பூம்புகலூரிலேயே தங்கி இருக்கிறார். அப்படி பூம்புகலூரிலே இருக்கிற போது, திருப்புகலூரிலே இருக்கிற போது பாடிய பதிகங்களுக்குள்ளே இந்த பதிகமும் ஒன்று. திருப்புகலூர் என்று தலைப்பிட்டு 16வது பதிகமாக 4ஆம் திருமுறையிலே நமக்கு இந்த பதிகம் இடம்பெறுகிறது. இதில் ஒரு முக்கியமான செய்தி, எல்லாரும் கையில் தாழ் வைத்திருக்கிறீங்க. கடைசியில் அந்த பாட்டில் எல்லாவற்றிலேயும் புகலூர் புரிசடையாரே என்ற வரி எல்லா பாட்டிலையும் வரும். புகலூர் புரிசடையார் என்பதை எழுவாய் போல வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்தார், அவருடைய வீரம் என்ன, அன்பு என்ன, கருணை என்ன என்பதைத்தான் அவர் பாடுகிறார். புகலூர்
உங்களுக்கு தெரியும், 2 கோயிலாக இருக்கிறதும் தெரியும். புகழூர் வர்த்தமானீஸ்வரன் பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். முருகநாயனார் போன்ற அடியார்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற காலம் அது. சுந்தரருக்கு செங்கல்லை பொன்னாக்கிய தலம், இதெல்லாம் பார்க்குறோம். இறைவனை பற்றி சும்மா பாடணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பதிகம் பாடு என்று சொன்னால் ஒரு 10 பாட்டை பாடிடலாம். அடுத்த நாள் ஒரு 10 பதிகம் 10 பாட்டு பாடணும், ஒரு பதிகம் பாடணும் என்று சொன்னால் பொதுவான செய்திகளைத்தான் சொல்ல முடியும். ஒரே இடத்துல இருந்து கொண்டு, இப்போது இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம், காஞ்சிபுரத்தினுடைய பெருமை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இது சொல்லலாம். நாளைக்கு உட்காந்துக்கிட்டு காஞ்சிபுரத்து பெருமை பற்றி பேசுங்க அப்படின்னா, நேற்று என்னென்ன சொல்லியிருக்கிறோம் என்று எண்ணி பார்த்து அதில் ஏதாவது விடுபட்டு இருக்கிறதா என்று பார்த்து இன்றைக்கு புதிய செய்திகளை சொல்லுவோம். இதையே ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து சொல்லுன்னா என்ன பாடுறது, என்ன பேசுறது? பொதுவான செய்திகள் தான் இடம்பெறும். நான் அடிக்கடி இந்த திருமுறை வகுப்புக்கு போகிறேன். செய்யாறில் திருமுறை வகுப்பு நடத்துகிறேன். தேவாரம் நடத்துகிற போது அதுதான் சொல்லுவேன் அவங்களுக்கு. இறைவனுடைய செயல்கள், ஒப்பற்ற செயல்கள், அருட்செயல்கள், வீரச் செயல்கள் என்று சில பிரிவுகளிலே அடங்குகின்றன. வீரட்டானம் என்று சொல்லுகிறோம். என்ன வீரச் செயல் செய்தார் என்று 8 சொல்லுகிறோம். அருட்செயல் என்று சொல்லுகிறோம். உயிர்களை காப்பதற்காக விஷம் உண்டார் என்று அது போன்ற செய்திகளை சொல்லுகிறோம். இன்னும் பெருமையை சொல்லுகிறோம். இறைவன் தோற்றம் இறுதி இல்லாதவன். மாணிக்கவாசகர் சொல்கிறார் இல்லையா, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் என்று வரிசையாக சொல்லி முடிச்சிடறார். இறைவன் 5 தொழில் செய்கின்றவன். தன்னை வழிபடுவார்க்கு தன்னை வணங்குகின்றவர்களுக்கு அருள் புரிபவன், அவர்கள் துன்பத்தை போக்குகிறவன். இதை தவிர வேறு என்ன படிக்க முடியும்? வேறு செய்திகள் வராது. வார்த்தைகள் புதிதாக இருக்கலாம். அந்த வார்த்தைகளினாலே சொல்லப்படுகின்ற செயல்கள் அங்கு வேறு வார்த்தைகளில் இருக்கும், அடுத்த பதிகத்திலே வேறு வார்த்தைகளாக இருக்கும். இப்போ ஒரு கடைசி நேரத்தில் புகழூரில் உட்கார்ந்திருக்கிறார். தொண்டு செய்து செய்து பழுத்து விட்டு தொண்டு கிளம்பும். அப்படி இருக்கிற போது வெளியே போக முடியாத காரணத்தினாலே புகழூரிலேயே தங்கி இருக்கிறார். தள்ளாமை இருக்கிறார். இறைவனை வழிபடுகிறார். அப்படி வழிபடுகிற போது அந்த புகழூர் புண்ணியன், புகழூரில் இருக்கிற புரிசடை உடைய பெருமான் என்ன செய்தார் என்பதை பழைய செய்திகள் தான் அப்படியே திரும்ப சொல்லுகிறார். அதுக்காக சொல்கிறேன். வேறு வேறு ஊரில் வேறு வேறு இருக்குது. அந்த செய்திகளை இதில் சிலவற்றை கொண்டு வந்து சேர்க்கிறார். புது செய்திகளாக பெரும்பாலும் கிடைக்கவில்லை. அது அடிப்படையான கருத்துக்களை வைத்தே இந்த பாட்டும் செல்லுகிறது. முக்கியமாக 4வது வரி புகழூர் புரிசடையாரே, அது எழுவாயாக வைத்து கொள்ள வேண்டும். புகழூர் புரிசடையார், புரிசடை என்றால் முறுக்கப்பட்ட பின்னப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சடை பின்னப்பட்டிருக்குமா, சேர்த்து தானே கட்டியிருப்பார்கள் என்றால் முறுக்கி கட்டுவதும் உண்டு. புரிதல்னா முறுக்குதல்னு பேர், பின்றது என்பதும் ஒரு பொருள். இப்படி 2 வகையிலே இருக்கிறது. பெருமானுடைய சடை அப்படி இருக்கிறது என்று சிற்பக்கலையிலே காட்டுகிறார்கள். அதற்கு மேலே பிஞ்சகன் என்று ஒரு பெயர் சிவபெருமானுக்கு உண்டு. அது பல இடங்களிலே பார்க்கிறோம். பிஞ்சகன் என்று சொன்னால் தலைக்கோலம் உடையவன். அது பல நேரத்தில் எல்லாரும் சொல்லுவார்கள், நானும் சில நேரத்தில் சொல்லியிருப்பேன். தலைக்கோலம் உடையவன். இன்னும் தலைக்கோலம் என்ன, தலை தானே இருக்குது, கோலம் என்ன அப்படின்னு சொன்னால், தலையிலே பாம்பு இருக்கிறது, சந்திரன் இருக்கிறான், கங்கை இருக்கிறாள். இதையெல்லாம் வைத்து அழகாக கட்டி இருக்கிறதுனால இது கோலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அப்பர் சுவாமிகள் பூம்புகலூர் அல்லது திருப்புகலூர் என்ற இடத்திலே இருக்கிற போது பாடிய பதிகங்களிலே ஒன்றாக இந்த பதிகம்
நமக்கு இங்கே அருளப்பட்டிருக்கிறது. அதாவது நிறைய பதிகம் அங்கே உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் பாடுறார். அந்த பதிகங்களில் இது ஒன்று. திருச்சிற்றம்பலம் பார்க்க முதல்ல செய்யர் வெண்ணூலர் கருமான் மறி துள்ளும் கையர் கணைகழல் காட்டிய காலினர் மெய்யர் மின்னின்றவர்க்கு அல்லாதவர்க்கு என்றும் பொய்யர் புகலூர் புரிசடையாரே. புகலூர் புரிசடையார், புகலூரிலே இருக்கின்ற புரிந்த சடையை உடையவனாக இருக்கின்ற சிவபெருமான். இதில் முரண் தொடை வருகிறது. ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி சொல் பாருங்க. செய்யர் வெண்ணூலர் கருமான் மறித்துள்ளும் கையர். செய்யர் வெண்ணூல் கருமான் என்று இருக்கிறது. சிவப்பு, வெளுப்பு, கருப்பு ஒன்றுக்கொன்று மாறான சொற்களை சொல்லுகிற போதுதான் முரண் தொடை என்ற ஒரு இலக்கணம் இருக்கிறது. மாறுபட்டு சொல்வது முரண். என்ன நீ முன்னுக்கு பின்ன முரணா பேசுகிற அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது மாற்றி சொல்வது என்ற அர்த்தம். இலக்கியங்களிலே வருகிற போது இந்த சொல்லாட்சியிலே சொல்லலங்காரத்திலே ஒரு சொல்லை சொல்லி அதற்கு எதிரான சொல்லை சொன்னால் அது முரண் தொடை என்று சொல்லுகின்ற வழக்கம். அந்த வழக்கப்படி செய்யர் சிவப்பாக இருக்கிறவர். அதுக்கப்புறம் என்னன்னா வெண்ணூலர், வெண்மையான நூலை அணிந்திருக்கிறவர். இவர் சிவப்பாக இருக்கிறார், நூல் வெளுப்பாக இருக்குது, வேறுபட்டு போகுது. அதுக்கு அடுத்தது மான்மறி துள்ளும் கையர். மான் என்று சொன்னாலே போதும், அதை கருமான் என்று சொல்லுகிறார். கருமை நிறமுடைய மான். நம்ம படத்தில் சிவப்பாக தான் மான்குட்டியை பார்ப்போம். இப்போ சிலையில் பார்க்குற போது அதில் நிறம் கிடையாது, எல்லாம் ஒரே நிறமாக இருக்க போகுது. படத்தில் பார்க்குறது செம்மான். அலங்காரத்தில் இந்த அனுபூதியில் அருணகிரியார் கூட சொல்லுவார், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று செம்மான் என்று சொல்லுவார். அப்பர் சுவாமிகள் இந்த தல தேவாரத்திலே கருமான் என்று ஒரு புதிய பிரயோகத்தை இங்கே சொல்லுகிறார். செய்யர் வெண்ணூலர் கருமான் மறி துள்ளும் கையர். மறி என்றால் குட்டின்னு அர்த்தம். மான்மரின்னா மான்குட்டின்னு அர்த்தம். செம்மறி ஆடு அப்படின்னு ஒரு வழக்கத்தில் இருக்குது. செம்மறி ஆடுன்னு சிவப்பை குறித்தாலும் அந்த மரி என்ற சொல்லுக்கு குட்டி, இளமை என்ற அர்த்தம். மான்மறி துள்ளும் கையர், குட்டி எப்பொழுதுமே துள்ளி குதிக்கிற வழக்கம் உடையது. அந்த அர்த்தமெல்லாம் இப்போ குழந்தைகளுக்கு தெரியாமல் போச்சு. தேசிய விநாயகம் பிள்ளை பாட்டு 4ஆம் கிளாஸ் வரைக்கும் நிறைய வச்சுருந்தாங்க. அப்போது தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. துள்ளி குதித்தெல்லாம் என்னன்னே தெரியல, இப்போ ஜம்ப் பண்ணுறது தான் தெரியுது எல்லாருக்கும். அந்த மாதிரி மான்மறி துள்ளும் கையர் கனை கடல் காட்டிய காலினர். கட்டி எழுந்தது அதுதான். நான் அந்த பிழை ஏதாவது இருந்தால் தான் ஒன்று எடுத்து வச்சு அது பத்திரமா உள்ளே வச்சுட்டேன். அதாவது பாடபேதம் சில இடங்களில் வருது. கட்டிய கையினர், கண்ணழல் கட்டிய கனைக்கடல் கட்டிய காலினர். கனைதல் என்றால் ஒலிக்கிறது, சத்தம் வருவதற்கு. நான் கூட சொல்கிறோம், என்ன ஒரு மாதிரியா இருக்குது, அதான் தொண்டை கனைச்சிக்கிற அப்படின்னு சொல்கிறோம். கனைதல், கனை என்றால் ஒலி என்ற அர்த்தம். ஒலிக்கின்ற கடலை காலிலே கட்டியவர். கனைக்கடல் கட்டிய காலினர். அடுத்த வார்த்தை தான் பல இடங்களில் உதாரணம் காட்டுற மாதிரி வருகிறது. யாருக்கு நல்லவர் யாருக்கு கெட்டவர் என்பதை சொல்லுகிறார். மெய்யர் மின்னெறி நின்றவர்க்கு அல்லாதவர்க்கு என்றும் பொய்யர். இதுதான் முக்கியம். இப்போ இறைவன் நெறிகாட்டுகின்றவன். சில இடங்களில் நெறிகாட்டுநாதர் என்றே இறைவனுக்கு பெயர் இருக்கிறது. நெறி என்று சொன்னால் மெய்நெறி என்று பொருள். மெய்நெறி என்று சொன்னால் துன்பம் கலவாதது, பாவம் சேராதது, பொய்யில்லாதது என்றெல்லாம்
நிறைய மெய்நெறி நூல்கள் விளக்குகின்றன. சாத்திரங்களில் மெய்நெறி, அப்புறம் திருஞான சம்பந்தர் ஒளிநெறி காட்டினை என்று சொல்லுவார். ஒளிநெறி என்றால் ஒளின்னா வெளிச்சம் தெரியும். அப்போது இருட்டு இல்லை வெளிச்சமாக இருக்குதுன்னா அது எல்லாருக்கும் தெரிந்தது தானே. அந்த இருட்டு இருந்தால் தவறு நடக்கும். இருட்டு இல்லாத போது ஒளிநெறி ஒளிகாட்டுதல் என்று சொன்னால் தூய்மையானது, பின்பற்ற வேண்டியது, அனுசரிக்க வேண்டியது என்று அர்த்தம். இவர் என்ன பண்ணுறார்? மெய்யர். யாருக்கு மெய்யர்? மெய்நெறி நின்றவர்க்கு மெய்யர், அல்லாதவர்க்கு என்றும் பொய்யர். அப்படி இல்லாதவர்களுக்கு இப்போ நாம் சொல்கிறோம், இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை என்று சொல்லுகிறோம். இன்பம் யாருக்கு வரும்? நேர்மையான வழியிலே நடக்கிறவர்களுக்கு வரும். தவறான வழியிலே நடக்கிறவர்களுக்கு அந்த நேரத்துக்கு இன்பம், பின்னாலே துன்பம். அதனால நினைவார்க்கு என்றும் கூட இருக்கிற பெருமான் அவன் ஒளிநெறி உடையவன், மெய்நெறி உடையவன் ஆகியதனாலே அவனோடு இருந்து செல்லுகிற போது அவன் மெய்நெறி காட்டுகிறான், நல்வழிப்படுத்துகிறான், நாமும் பயன் பெறுகிறோம். யாராவது பொய்நெறியிலே வந்தால் அவர்களை விலக்குகிறான், தானாக விலக்கு ஏற்படுகிறது. அதனாலே வாழ்க்கை இன்பமாக அமையாமல் துன்பமாக அமைகிறது. இதில் என்ன சொல்லுகிறார்? எப்படி இருக்கிறார்? செய்யராக இருக்கிறார், மரித்துள்ளும் கையினராக இருக்கிறார், கனைகழல் கட்டிய காலினராக இருக்கிறார், காலிலே சிலம்பணிந்தவராக வீரக்கழல் அணிந்தவராக இருக்கிறார். யார் தன்னை உண்மையான அன்போடு வந்து வணங்குகிறார்களோ ஒளிநெறி காட்டி அவர்களை வாழ வைக்கிறார். மற்றவர்களுக்கு பொய்யராக, புலப்படாதவராக இருக்கிறார். அவர் இப்படி இருக்கிற பெருமான் யார் என்று சொன்னால் புகழூர் பொரிசடையார் என்று சொல்லுகிறார். மெய்ய ஆமாம், சிவபிரகாசா, அருமையான பாட்டு அது. அதாவது எல்லா உலகத்துக்கும் இறைவன் ஒருவன் என்று சொல்லுகிற போது செயல் ஒரு மாதிரி தானே இருக்கணும். ஒரு ஆள் செய்கிறான்னு சொன்னால், இப்போ நாமே வீட்டில் பார்க்குறோம், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், அன்புடையவர்கள், நாம் விரும்புகிறவர்கள், நம்மை விரும்புகிறவர்கள். அதாவது புறநானூற்றில் ஒரு பாட்டு வரும். குமணனிடத்திலே போய் பெருஞ்சலை சாத்தனார் பரிசு வாங்கி கொண்டு வருகிறார். அந்த பரிசை கொண்டு வந்து மனைவிடத்தில் கொடுக்கிறார். கொடுக்கிற போது என்ன சொல்கிறார்? இதை வச்சுக்கோ, செலவு பண்ணு, மற்றவர்களுக்கு கொடு, நீ விரும்புகிறவர்களுக்கு கொடு, உன்னை விரும்புகிறவர்களுக்கும் கொடு. இதுதான் முக்கியம். அன்பழகன் எனக்கு தெரியும், கனசபசாரி எனக்கு தெரியும்னு அவர் கொடுக்காத, அது பக்கத்தில் உட்காந்துக்கிறவர் என்ன விரும்புவார், இவங்க ரெண்டு பேரும் நம்ம விரும்புகிறாங்களேன்னு கொடுத்துட்டு நிறுத்தாது, அவர் ஒன்றை விரும்புகிறார், அவருக்கும் கொடு என்பது போல அந்த கொடைத்தன்மையை சங்ககால புலவர்கள் எப்படி பாடியிருக்கிறார் பாருங்க. பரிசிலை கொண்டு வந்து கொடுத்து நீ வைத்துக்கொள், நீ விரும்புகிறவர்களுக்கு கொடு, உன்னை விரும்புகிறவர்களுக்கும் கொடு என்று சொல்லுகிறார். அதுபோல இறைவன் நல்லவன், நல்லவர்க்கு நல்லவன், தீயவர்க்கு தீயவன். நணுகாதார்க்கு நன்னினர்க்கு நல்லன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்லுகிறார். செய்யர் வெண்ணூரர் கருமான் மரிதுள்ளும் கையர் கனைகழல் கட்டிய காலினர் மெய்யர் மென்னின்றவர்க்கு அல்லாதவர்க்கெல்லாம் பொய்யர் புகழூர் புண்ணிய பொரிசடையாரே. அதை அப்புறத்தில் இன்னொரு இடத்துல சொல்கிறார், மெய்யானை தன் பக்கல் விரும்புவார்க்கு விரும்பாதவ அரும்பாவியர்க்கு என்றும் பொய்யானை என்று அப்பர் சுவாமிகளே 5ஆம் திருமுறையிலே பாடுகிறார். அதுபோல் சேராதார் நன்னெறிக்கே சேராதாரே என்று திருமுறை சொல்வது போல அவன் மெய்யனாக இருந்து எல்லாரையும் வாழ்விக்கிறான். இப்போ உள்குவார் உள்ளத்தாய் அப்படின்னு நமக்கு ஒரு பாட்டு வருகிறது. யார் நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருக்கிறான். நினைப்பவர்தம் மனங்கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாரை தினைத்துணையாம் பொழுது மறந்து உய்வேனோ எனப்பாடி தில்லை சார்ந்தார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் வரும். யார் தன்னை நினைக்கிறார்களோ அவர்களிடத்திலே சென்று அவன் தங்குகிறான்.
அதனால் அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு அருள் செய்கின்ற பெருமான் புகழூரில் இருக்கிற பெருமான் என்று சொல்லுகிறார். நம்ம ஊர் தாண்டத்தில் உனக்கு சேயவன்கான் 6ஆம் திருமுறையில் சேயவன்கான் நினையார்க்கு சித்தம் மாறு திருவடியே உள்கி நினைந்து உய்வார்க்கு ஏயவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே என்ற பாட்டிலையும் நினையார்க்கு சேயவன், தன்னை நினைக்காதவர்களுக்கு தள்ளி போயிருக்கிறான், நினைப்பவருக்கு கிட்ட வந்து எல்லாவற்றையும் செய்கிறான் என்பதனாலே பெருமானுடைய தன்மை இது என்பதை எளிய வரிகளாலே சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டு, மேகநல் ஊர்தியர் மின்போல் மிளிர்சடை பாகமதி நுதலாளை ஓர் பாகத்தர் நாகவளையினர் நாகவுடையினர் போதர் புகழூர் புண்ணியரே புரிசடையாரே என்று மேகநல் ஊர்தியர், மேகத்திலே ஊர்ந்து செல்பவர். நம்ம சைவ சித்தாந்த நூல்களில் படிக்கிற போது மேகவாகன கற்பம் என்று ஒரு கற்பத்தை சொல்லுவார்கள். ஒவ்வொரு கற்பமாக முடிந்து கொண்டே இருக்கிறது. இது முடிந்தவுடனே அடுத்த கற்பம் என்று வருகிற போது மேகவாகன கற்பம் என்று ஒன்று இருக்கிறது. பெருமான் அந்த நேரத்திலே மேகத்திலே ஊர்ந்து சென்றார் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதனால இதுக்கு மேகவாகன கற்பம் என்று சொல்வார்கள். இன்னொரு பொருளை சொல்லுகிற போது மேக நிற வண்ணனாக இருக்கின்ற திருமால் மேலே ரிஷபத்திலே ஏறி சென்றார் இல்லையா, அதனாலே அப்படி சொல்லுவது என்று சொல்லுகின்ற வழக்கமும் உண்டு. மேகநல் ஊர்தியர் மின்போல் மிளிர்சடை பாகமதி நுதலாளை ஓர் பாகத்தர், செல்வியை பாகங்கொண்டார் என்று சொல்வது போல ஒரு பாகத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு பாகம் பிரியாளாக இருக்கின்ற அம்மைக்கு ஒரு அடைமொழி சொல்லுகிறார். மின்போல் மிளிர்சடை பாகமதி நுதலாள், மின்னலை போல ஒளி வீசுகின்ற பாகமதி பிறைச்சந்திரன். சந்திரன் என்று சொன்னால் முழுச்சந்திரன், பாகம்னா ஒரு சிறிய பகுதி. இப்போ சந்திரன் என்று சொன்னாலே அது திருமுறைகளை பொறுத்தவரையிலே சைவத்தை பொறுத்தவரையிலே பிறைச்சந்திரனைத்தான் குறிக்கும். ஏன் என்று சொன்னால் அது என்றும் நிலைத்திருப்பது. அந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். தக்க யாகத்திலே தக்கன் சாபம் கொடுத்து நீ அழிந்து போ என்று சொல்ல பெருமான் வந்து காப்பாற்றி தேய்வதும் வளர்வதுமாக இருக்க அருள் செய்தார். ஒவ்வொரு கலையாக தேய்கிறது, ஒவ்வொரு கலையாக வளருகிறது என்று பார்க்கிறோம். நமக்கு முதல்ல கண்ணிலே தெரிவது 3ஆம் பிறைச்சந்திரன் தான். அந்த சந்திரன் மட்டும் வளராமல் தேயாமல் நிலையாக நிற்கிறது. அதனால் அதற்கு பாகமதி பிறைமதி என்று சொல்லுகிற வழக்கம். ஒரு பாகம் சந்திரன், அதை தலையிலே வைத்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த பிறைச்சந்திரனை பார்க்குற வழக்கம்லாம் நமக்கு என்னன்னே தெரியல. நான் முன்ன கூட ஏதோ ஒரு நம்ம வகுப்பில் தான் சொல்லியிருக்கிறேன். அமாவாசை கழிச்சதுன்னா 3ஆம் பிறை என்னைக்கு தெரியுதுன்னு பார்க்குறதுக்கு கிராமத்தில் கூட்டம் நிற்கும். மாலையில் ஒரு 5 மணி அந்த சூரியன் மறைந்து விட்டான், இருள் பரவுகிறது என்று சொன்னால் எங்கள் எதிர் வீட்டுக்காரர் நிச்சயமாக அந்த நேரத்துக்கு கூப்பிடுவார், சதாசிவம் வாடா அப்படின்வார். சந்திரன் எங்கே தெரியுது பார். அவர் கொஞ்சம் கண் பார்வை குறையுது இல்லையா, அது எல்லாருக்கும் நமக்கே குறைஞ்சி போச்சுப்போ. அப்பா அது வேப்ப மரத்துக்கு மேலே தெரியுதுப்பா. பெருமாள் வீட்டுக்காக தெரியுதா? இல்லைப்பா திருவேகம்மா வீட்டுக்காக தெரியுது. நீ வடக்கு உயர்ந்துக்குதா தெற்க உயர்ந்துக்குதா பாரு. அந்த கோடு உயர்றதை கேட்பார். வடக்க உயர்ந்தா வரப்பேற நெல், தெற்க உயர்ந்திருந்தா தெருவேற நெல் அப்படின்னு அதுக்கு ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க. சிவபெருமானை பார்க்கிறதாக எண்ணி அங்கே வணங்குவார்கள். இன்னைக்கு பிறைன்னா என்னான்னு தெரியல, அது எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியல, இருக்கிற மின் ஒளியில் தெரியாமையே போச்சு. அந்த மாதிரி பிறை போன்ற நெற்றியை உடையவளை பாகமதாக வைத்திருக்கின்ற பெருமான் நாகவளையினர் நாக உடையினர் போகர் புகழும் புரிசடையாரே. நாகவளையினர், வளை என்றால் வளையல்னு சொல்கிறோம், இங்கே கங்கணம் என்ற அர்த்தம். நாகவளையினர் அப்படின்னா நாகத்தை கங்கணமாக அணிந்து கொண்டிருப்பவர். நாக உடையினர்
மேலே கட்டாக அரைக்கச்சாக நாகத்தை உடுத்திருக்கிறவர் என்பதனாலே அப்படிப்பட்டவர் போகர், இன்பத்தை தருபவர், இன்பத்தை அனுபவிப்பவர். அதனாலே அப்படிப்பட்ட இறைவன் புகழூர் புரிசடையார் ஏகநாயகனை என்று வருகிற திருவிசைப்பா பாட்டை கூட மேகநாயகனை என்று அந்த மேக ஊர்திக்கு அங்கே பாட்டு வரும். அடுத்ததாக மூன்றாவது பாட்டிலே பெருந்தாள் சடைமுடி மேற்பிறை சூடி கருந்தாள் குழலியும் தாமும் கலந்து திருந்தா மனமுடையார் திறத்து என்றும் பொருந்தார் புகழூர் புரிசடையாரே. செய்திகள் எல்லாம் ஏறக்குறைய ஒரே செய்தி, ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டிய செய்திகள் இல்லை. பெரும் தாழ் சடை முடி மேல் பிறை சூடி, சடை எப்படிப்பட்டது? பெரிதாக இருக்கிறது. தாழ் சடை என்றும் சொல்லலாம். பெரிய தாழ்தல்னா தொங்குதல். அதனால் பெரிய தொங்குகின்ற சடைமுடி, இதுவரைக்கும் சடையை பற்றி சொன்னார். அது பெரிதாக இருக்கிறது, தாழ்ந்திருக்கிறது, சடையாக பின்னப்பட்டிருக்கிறது. அந்த முடிமேல் பிறை சூடி, அலங்காரத்திற்காக, அழகு தருவதற்காக. சிவபெருமானுக்கு அலங்காரம் வேணுமா? கண்ணாடி வச்சு நான் பார்க்கணும். ஆனால் தான் உலக உயிர்களை வாழ்விப்பவன் என்று காட்டுகின்ற அடையாளமாக பிறை சூடி இருக்கிறான். ஏன்னா செத்து போனவன் சாபத்தினால் அப்படியே போயிட்டு இருக்கலாம். இல்லை, அவனை வாழ வைத்தான். வாழ வைத்தவன் நீ எங்கனா போனான்னு சொல்லி போகலான்னு சொல்லியிருக்கலாம். மற்றவர்கள் வருகிறவர்களுக்கு இந்த தோற்றத்தை காட்டி பெருமான் தன்னை அடைந்தார்க்கு சரண் கொடுத்து வாழ்விப்பவன். அதற்கு உதாரணம் சந்திரன் என்று மேலேயே அணிந்து கொண்டிருக்கிறார். அது சொல்கிறார், முடிமேற் பிறைசூடி. நம் சுந்தரன் முதல்ல எடுத்துக்கொண்டு எதனா பாடுறார்? பித்தா பிறைசூடி. அதனால் அப்படி பிறைசூடி கருந்தாள் குழலியும் தாமும் கலந்து. கரும் தாழ் குழல், கருநிறமுடைய தொங்குகின்ற அந்த செய்தி திருவிளையாடல் போனது தெரியும். இயற்கை வாசனை உள்ள தாழ்ந்த குழல். அதனால்தான் பெருமாட்டிக்கு ஏலவாறு குழலி என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஏலம் என்றால் மயிர் சாந்து, மயில் மயிர் 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 சாந்து, ஏராயில்னு சொல்கிற மாதிரி. அது பழைய காலத்திலே இயற்கையாகவே இயற்கை பொருளை கொண்டு செய்தது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எத்தனையோ நிறத்தில் பொட்டு வைக்கிறோம். உதட்டு சாயம் பூசுகிற போது கட்டிக்கிற சேலைக்கு ஏற்ற மாதிரி சாயம் பூசுகிறோம். அப்படிலாம் நிறைய பார்க்குறோம். பழைய காலத்தில் அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்களோ தெரியாது, நான் நிறைய பார்த்துக்குவேன். ஏன்னா எங்கள் பெரியம்மா வீட்டில் நிறைய குழந்தைங்க. எங்கள் பெரியம்மாவை நாங்களும் பக்கத்தில் இருந்தோம். இந்த குழந்தைக்கு சார்ந்து விடுவதற்கு பச்சரிசியை வறுத்து அதை கடைந்து அது கூட என்னமோ இலைகளை எல்லாம் சேர்த்து அடுப்பிலே வைத்து கொதிக்க வைத்து ஒரு கொட்டாங்கச்சியில் ஊற்றி வைப்பாங்க. அதை ஊற்றி காய வைக்கிறதுக்கு கீழே சாணத்தை வச்சு சாணத்தில் இந்த கொட்டாங்கச்சி புதைச்சிருவாங்க. ஏன்னா இப்போது இது இப்படி நின்றுதுன்னா கீழே விழப்போகுது, இது கீழே விழாது. அந்த மாதிரி சாணத்தை உருண்டையாக்கி அது நடுப்புற புதைச்சி வச்சுட்டு அப்படியே தூக்கி வைப்பாங்க. வெயில் இருக்கிற வரைக்கும் அந்த சாணத்தில் இருக்கும். வெயில் இல்லைன்னா கொண்டாந்து தாழ்வாரத்தில் வச்சுருவாங்க. அது நன்றாக காய்ந்த பிறகு அதிலே நீர் விட்டு விரலாலே குழைத்து குழைத்து எடுத்து விடுவார்கள். அந்த மாதிரி நெய் விளக்கு ஏற்றி பஞ்சு நூல் திரியை போட்டு அதிலே வருகின்ற புகையோடு இன்னும் ஏதோ ஒரு பொருள் சேர்ப்பார்கள். இப்போ மறந்து போச்சு எனக்கு. சட்டி அப்படி மடித்து பிடிப்பாங்க அந்த புகை வர்ற போது. நெய் போடணும். பஞ்சு திரி போட்டு அதான் இந்த மைக்கு தான் நானும் சொல்கிறேன்.
இந்த சட்டியில் இப்படி பிடிச்சி அந்த புகையை வழித்து வச்சுக்கிட்டு அதைத்தான் மையிடுவார்கள். கண்ணுக்கு மை எழுதுன்னு சொன்னால் இப்போது ஐப்ரோ என்னென்னமோ வருது, அது இங்கே இருக்கிற கண் இது வரைக்கும் போகுது. அதனால் இதெல்லாம் இயற்கையாக நடந்தபோது யாருக்கும் எந்த துன்பமும் வரல, எந்த நோயும் வரல. பெருமாட்டி அப்படி இருந்தாள் என்பதை அப்பர் சுவாமிகள் பாடுறார். கருந்தாள் குழலியும் தாமும் கலந்து திருந்தா மனமுடையார் திறத்து என்றும் பொருந்தார். அம்மையும் அப்பனுமாக உயிர்களுக்கு அருள் செய்கிறார்கள். அருளது சக்தியாகும் அறந்தனக்கு என்று சாத்திரத்தில் படிக்கிறோம். பெருமான் சோதனையிடுகிற போது தனித்து வருவார், அருள் செய்கிற போது துணையோடு வருவார். பெரிய புராணம் நமக்கு எல்லா பாட்டிலையும் எல்லாத்துலேயும் காட்டுகிறது. அது மாதிரி இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற முத்தீஸ்வரன் கோயிலில் காட்சி கொடுக்க வந்தார். வருகின்ற போது திருவேகம்ப பெருமான் வந்தார். ஏகாம்பரத்தில் இருக்கிற ஏலவார்களோடு வந்தார். அருள் செய்து அந்நிலையே அருள் செய்து அணி ஏகாம்பரம் அடைந்தார் என்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் பாடுவார். அதனால் அருள் செய்கிற போது இறைவியோடு வருவார். இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒருத்தரை உதவி செய்கிறாருன்னா ஒருத்தராக காட்சி கொடுப்பார். 2 பேராக வேலை செய்கிறாங்கன்னா 2 பேராக கணவனும் மனைவியாக வேலை செய்வார். கூட ஒரு குழந்தை வந்தபோது முருகனின் சேர்த்து சிறுத்தொண்டர் வரலாற்றில் பார்க்குறோம். அதாவது பேலன்ஸ் இல்லாமல் ஈக்குவல் பண்ணிக்கணும். செய்வதற்கு ஏற்ற பலன் என்று சொல்லுவது போல இன்னொரு செய்தி சொல்லி வைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத செய்தி நான் எதுவும் சொல்ல போகிறதில்லை. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதாவது பெரிய புராண அடியார்கள் எல்லாம் தங்களால் என்ன முடியுமோ அதைத்தான் உதவியாக செய்தார்கள். தங்களிடத்திலே உள்ள பொருள்களை கொண்டு அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவினார்கள். வேற எங்கேயோ போய் வெளியேருந்து வாங்கியாந்து வச்சுக்கிட்டு கொடுக்கல. இளையான்குடி மாறினார், இறைவனை உபசரித்தார், இறைவனடியார்களை உபசரித்தார்னா அவர் நெல் விளைச்சார், சாப்பாடு போட்டார். நேசநாயனார் என்ன பண்ணார்னா அவர் துணி நெச்சார், கோவணம் கொடுத்தார். சிறுத்தொண்டர் அன்னதானம் பண்ணார். ஆனால் அவருடைய சோதனைக்காக இவர் பைரவராக வந்தார், கரியறுத்து கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஒரு பெரிய நுட்பம் பாருங்க. சிறுத்தொண்டர் புராணத்தை ரொம்ப வியந்து பாராட்டணும். சாப்பிட மாட்டேன்றாரு, ஒத்துக்கிறாரு, கண்டிஷன் சொல்கிறார். 5 வயசு குழந்தை இருக்கணும், அதை கறி சமைச்சு போட்டால் அவர் நாம் உண்ணுவது கறி அப்படின்றார். நான் முன்னிறையும் உடைய என்றார். இவர் கறி சாப்பிடுவேன்னு சொன்னால் என்கிட்ட ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எருது இருக்குது, முன்னிறை உடைய அது இல்லை, பிள்ளைக்கறி அப்படின்றார். சரி, அதையும் செய்யலாம். அதுக்கப்புறம் செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். 5 வயசு பிராயமாக இருக்கணும், ஒரே பையனாக இருக்கணும், தாய் பிடிக்கணும், தந்தை அறியணும், எல்லாம் பண்ணிட்டார். இதுதான் அவர் பண்ணார். சொன்னார், இவர் பண்ணார். சாப்பிட வையான்னு சொன்னால் வருகிறார். வந்து பக்கத்தில் உட்காருன்றார். எப்போவுமே நாம் விருந்து போட்டால் நம்ம கூட உட்காந்து சாப்பிடணுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. இப்போ அது எப்படியோ மாறி போச்சு, அது வேறு கதை. பக்கத்தில் உட்காருன்னார். உட்கார்ந்தார். அவர் நம்ம சாப்பிட்டா தான் சாப்பிடுவாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி சிறுத்தொண்டர் சாதத்தை பிசையத்து இப்படி கையை வைக்கிறார், கையை பிடிச்சிக்கிறார். 6 திங்கள் கழிந்து உண்போம், உண்ணும் அளவு தெரியாது, சோறு நிதம் தின்பீர். நீ ஏன் அவசரப்படுற? நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றேன், நானே பேசாமல் உட்காந்துருக்கிறேன், நீ ஏன் சோத்தில் கை வைக்கிற? 6 திங்கள் கழிந்து உண்போம், உண்ணும் அளவும் தெரியாது, சோறு நிதம் உண்பீர், நீங்கள் வைக்கணும்னு கேட்குறாரு. சரி, 2 பேர் நீ மட்டும் உட்காந்துரு, பையன் இல்லையா, குழந்தை இருந்தா கூப்பிடு. என்ன வம்பெல்லாம் நடக்குது பாருங்க. நான் அதை தான் அறிஞ்சு போட்டேன்னா சொல்ல முடியும். தெருவில் போய் நிற்கிறார். 2 பேருமா நிற்கிறாங்க, கணவனும் மனைவியும். செய்யமணியே சீராளா சிவனார் உண்ண அழைக்கின்றார். இறந்து போன தெரியும் தானே. திருவருள் எப்படி உணர்த்துகிறது பாருங்கள். செய்யமணியே சீராளா சிவனார் உண்ண அழைக்கின்றார், உய்ய வருவாய். அவன் ஓடியாரான் பள்ளிக்கூடத்துலேருந்து. திருச்செங்காட்டங்குடிக்கும் திருமருகலுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர்.
முன்ன ஓடிய பாதையை பார்த்துக்க. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் சிவனடியார் திருக்கூட்டத்தில் யாத்திரை போன போது இப்போ எல்லாம் தார் ரோடாக போச்சு. பள்ளிக்கூடத்துலேருந்து அப்போ தான் வர்றவன் மாதிரி வேகமாக ஓடி வர்றான். அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சொல்லியிருந்தால் அதுவே சரியாக போயிடும். அதனாலே யார் யார் என்ன தொழிலை செய்தார்களோ அதை கொண்டே தர்மம் செய்தார்கள். அதற்காக தனியாக இவர்கள் சிரமப்பட்டது இல்லை. அப்படி அடியார்கள் அதை முடிந்ததை செய்வது என்ற அளவிலே வாழ்ந்தார்கள். அதனால் அப்படி சிவபெருமானுடைய திறத்திலே உடன்படாதவர்களுக்கு இவர் பொருந்தாதாக இருக்கிறார். திருந்தா மனமுடையார் திறத்து என்றும் பொருந்தார். திருந்தாத மனமுடையவர்கள், செவ்விய மனம் இல்லாதவர்கள், சிறந்த மனம் இல்லாதவர்கள், நல்ல குணங்கள் இல்லாதவரிடத்திலே இவர்கள் பொருந்தார், போய் சேர மாட்டார். அப்படிப்பட்டவர் புகலூர் புரிசடையார் என்று சொல்லுகிறார். அடுத்த பாட்டில் அக்காரணி வடமாகத்தர் நாகத்தர் நக்கார் இளமதிக்கண்ணியர் நாடொரும் உக்கார் தரை பிடித்து உண்வலிக்கு ஊர்தோறும் புக்கார் புகலூர் புரிசடையாரே. அக்காரமணி வடமாகத்தார். அக்காரமணின்னு இருக்குது. அக்கு ஆர் மணி. அக்குன்னா உத்திராட்சம். அக்கு ஆர் அணி, உருத்திராட்சம் நிறைந்த அணிகலன், உத்திராட்ச மாலை. அக்காரணி வடம், உத்திராட்சத்தினாலே செய்த ஆபரணத்தை வடம் மாலையாக தனித்தவர். அது எங்கே இருக்குதுன்னா ஆகத்திலே இருக்கிறது, உடம்பிலே. உடம்பிலே உத்திராட்சத்தினால் செய்த மணியை ஆரத்தை அணிந்தவர். அதற்கப்புறம் நாகத்தார். நாகம் என்றால் 16 பொருள் இருக்குது. நம்ம நாகம்னு மட்டும் நினைக்கிறோம், ஒரு சொல்லு தானே பாம்பு தானேன்ட்டு 16 பொருள் அகராதியில் எழுதியிருக்கிறார்கள். நாகம் என்றால் நமக்கு தெரிஞ்ச பொருளை பாருங்கள், பாம்பு. நாகம் என்றால் மரம். நாகம் என்றால் மலை. மலைக்கு நாகம் என்று பெயர். யானைக்கு நாகம் என்று பெயர். இந்த 4 நம்ம வழக்கத்தில் இருக்குது. அதுக்காக இந்த 4 சொல்கிறேன். இந்த 16 எழுதிட்டு வரணும்னு நினச்சேன். அதை எழுதி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டு, ஒரு பொருள் ஒரு சொல் பல பொருள் உடையது. தமிழ் அது ஒரு சிறப்பு. ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும், பல சொற்கள் ஒரே பொருளை குறிக்கும். அதுபோல் இவர் என்ன பண்ண, நாகத்தார் என்ற சொல்லுக்கு நாகத்தை அணிந்தவர் என்றும் பொருள், மலைமேல் இருப்பவர் என்றும் பொருள். நக்கார் சிரிப்பவர், சிரித்து அருள் புரிபவன், சிரித்து எரிப்பவன். நக்கார் இளமதிக்கண்ணியர் நாடொரும் உக்கார் தலை பிடித்து உண்பலிக்கு ஊர்தோறும் புக்கார். நாடொரும் நாள்தோறும் தினந்தோறும், உக்கார் தலை அப்படின்னா உலர்ந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் அப்படின்னு வருது இல்லையா. இறந்து போனவருடைய தலையை கையிலே வைத்து, பிரம்ம கபாலம் அது இறந்து போன தலை தானே. அந்த உக்கார் என்று சொன்னால் உலர்ந்தார் தலையில் பலி கொண்டு இறந்த தலையை கையிலே வைத்து பலி கேட்டு. இப்போ நீ பலி என்பது வேறு மாதிரியாக போயிடுச்சு. பலி கொடுக்கிறது என்பதும் பலி பீடம் என்ற இடத்திலே கொண்டு போய் படைப்பதுமாக இப்பொழுது நடந்து கொள்வது. நம்மிடத்திலே இருக்கிற பாவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதுதான் பலிக்கு வந்தார் என்பதுதான் செய்தி. இன்றைக்கி 8ஆம் திருவிழாவில் பிச்சாடன வேஷம் வருது. அவன் கையில் ஒரு பாத்திரத்தை சிவபெருமான்கிட்ட கொடுத்துட்டு அவன் தூக்கி போகிறான். கடைக்கடையாக நம்மெல்லாம் போய் வசூல் பண்ணிக்கின்னு வரோம். கோடிக்காரெல்லாம் கடைக்கடையாக போவாங்க. அப்படி உக்கார் தலை என்றால் இறந்தவர் தலை. இறந்தவர் தலையிலே கையிலே பிடித்து உண்பலிக்கு ஊர்தோறும் புக்கார் புகலூர் புரிசடையாரே. புகலூரில் இருக்கிற பெருமான் அப்படி ஊர்தோறும் சென்று பிச்சை எடுக்கிறார். ஊர்தோறும் போனது உங்களுக்கு தாருகாவனத்து வரலாறு தெரியும். அந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்ட செய்தி. ஆர்த்தார் உயிர் அடும் அந்தகன் தன் உடல் பேர்த்தார் பெண்ணின் நல்லாள் உட்கு கூத்தார் மறுப்பில் கொலை கழுற்று உரி போர்த்தார் புகலூர் புரிசடையாரே. ஆர்த்தார் உயிரடும் அந்தகன் தான் உடல் போர்த்தார்.
ஆர்த்தார் என்றால் ஒலி செய்தார், ஆர்த்தல் என்றால் ஒலித்தல் அப்படின்னு அர்த்தம். ஆர்த்தார் உயிர் அடும் அந்தகன், நடக்கின்ற பேசுகின்ற வாழுகின்ற அன்பர்களை ஆயுள் முடிந்தபோது உயிர் அடும், உயிரை பிரிக்கின்ற யமன். அந்தகன் என்று சொன்னால் இருண்டவன், அந்தகன் என்று சொன்னால் இருண்டவன் என்று ஒரு பொருள். அந்தம் என்றால் முடிவு, முடிவை செய்பவன் என்று அந்தகனுக்கு ஒரு பெயர். இன்னொரு பெயர் கூற்றுவன் என்பது. கூற்றுவன் என்றால் உடல் வேறு உயிர் வேறு என்று கூறுபடுத்துபவன், பிரிப்பவன் என்றர்த்தம். இப்படி பல சொற்கள். அந்தகன் தன் உடல் போர்த்தார் அப்படின்னு சொன்னால் யமனுடைய தோலை இவர் போற்றியிருக்கிறார் என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது என்ன என்றால் யமனை வீழ்த்தியது என்று பொருள்படும். திருக்கடவுரில் மார்க்கண்டேயருக்காக செய்த செயல் அது. அதை போர்த்தார். பெண்ணின் நல்லாள் உட்கு ஐயோ இப்படிதான் எழுதி, என்ன பிழையான புத்தகமாக இருக்குது. எப்படி தப்பு வந்துன்னே தெரியல. அதில் பேர்த்தார், நான் போர்த்த அப்படியே படித்து அதுக்கு கடைசியில் போர்த்தார் வருது. அந்தகன் தன் உடல் பேர்த்தார், பேர்த்தார்னா அழித்தார்னு அர்த்தம். பெண்ணின் நல்லாள் உட்க, உட்க என்றால் அஞ்ச பயப்படன்னு அர்த்தம். உட்குதல்னால் பயப்படுதல், அஞ்ச. கூர்த்தார் மறுப்பில் கொலைக்களித்தூரி போர்த்தார். நல்லாள் உட்க கூர்த்தார், கூர்மையான கூர்மை நிரம்பிய அந்த ஆயுதத்தினாலே மறுப்பினாலே கொலைக்களித்தை உரி போர்த்தார். யானைத்தோலை உரித்து போர்த்தவர், அங்கு போர்த்தார். புகழூர் புன்சடை, அதாவது யமனை உதைத்தவர், யானையை உரித்தவர். ரெண்டு கருத்து அதிலே சொல்லப்படுகிறது. இது எல்லாருக்கும் தெரியும். களிற்றிருவை போர்த்தானை என்றெல்லாம் வருகிறது. யமனுக்கு மார்க்கண்டனுக்காக உயிரையும் உடலையும் பிரிக்கின்றவனை அவர் பிரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியை திருக்கடவுர் தேவாரத்தில் தான் நிறைய சொல்கிறாங்க. அதாவது யமன் கீழே விழுந்து பயப்படுகின்ற போது அவனை அஞ்சாதே என்று அருள் செய்தவள் உமாதேவி என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அது நிறைய தெரியல. இப்போ நம்ம போய் திருக்கடவுருக்கு போகிறோம். காலனை கொன்று காலசம்மார மூர்த்தியாக இருக்கின்ற காரணத்தினாலே காலன் நம்மை அணுக மாட்டான் என்பதனாலே தான் இந்த 60, 70, 80 இது போன்ற செய்திகளெல்லாம் அங்கே நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார்கள். மெஞ்ஞானம் என்று கடவுர் மயானம் என்று உங்களுக்கு தெரியும். மார்க்கண்டருக்காகவே கிணற்றிலே கங்கை நீர் பொங்கி வந்தது என்ற ஒரு செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. அந்த பொங்கி வந்த கங்கை நீர் மட்டும்தான் சிவபெருமானுக்கு இன்றைக்கும் அபிஷேகம். நம்ம போனால் பார்க்கலாம். பெரிய வண்டியில் தவளையெல்லாம் வச்சு எடுத்து அந்த கிணத்துலேருந்து எடுத்து வந்து அந்த தண்ணீரில் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அப்படி இறைவனுடைய செயல்களிலே ரெண்டாக யானை உரித்ததும் காமனை யமனை அழித்ததும் இங்கே சொல்லப்படுகிறது. கூர்த்தார் மறுப்பில் யானையை தந்தத்தினாலே கொன்றார். கொலைக்கடித்து உரி போர்த்தார், யானைத்தோலை போர்த்தவர் புகழூர் புரிசடையாரே. அதுக்கு அடுத்த பாட்டில் கொஞ்சம் விளக்கமாக வேறு மாதிரி சொல்கிறார். தூமின் துறவம் துணிந்த கொடியுடை காமன் கணைவலம் காய்ந்த முக்கண்ணினார் சேம நெறியினர் சீரை உடையவர் பூமன் புகழூர் புரிசடையாரே. தூமன் சுரவம் துதைந்த கொடி உடை காமன். தூ மண் சுரவம் என்று மூன்றா பிரிக்கணும். அதை தூ என்றால் வலிமைன்னு அர்த்தம். மண் என்றால் பொருந்துதல்,
மன்னுதல், மன்னி இருப்பாரே, மன்னுவார்களே என்று தேவாரத்தில் நாம் படிக்கிறோம். தூ மண் என்றால் வலி பொருந்திய, சுரவம் என்றால் சுறா மீன். வலிமை பொருந்திய சுறா மீனை எங்கே வச்சிருக்கிறார்னா, துதைந்த கொடியுடை காமன், நெருங்கிய கொடியிலே வைத்திருக்கிற மன்மதன். மன்மதனுக்கு கொடி மீன் கொடி, தேர் தென்றல் தேர், படைகள் பெண்கள். அது வேடிக்கையான செய்தி இல்லையா? இரும்பு வில்லாலே முடியாததை கரும்பு வில்லாலே செய்கிறான். வடிக்கணை கூர்ங்கணை என்பதனாலே செய்ய முடியாததை மலர்கணையினாலே செய்கிறான். கூற்றுவன் பிரிக்கிறான், மன்மதன் இணைக்கிறான் என்று ஒரு சொல் வழக்கு உண்டு. ஆனால் பிரிக்கிறதுக்கு இருக்கிற ஆற்றல் இணைக்கிறதுக்கு தேவையில்லை, அதை விட மெல்லிய பொருள்களாலே சேர்க்கிறான் என்று சொல்லி ரொம்ப அழகாக தென்றல் தேரிலே வருகிறான். மலர் அம்புகளை கொண்டு வருகிறான். கரும்பை வில்லாக கொண்டிருக்கிறான். பெண்களை படையாக கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய நுட்பங்களை எல்லாம் சொல்கிற வழக்கம். வாரியார் வேடிக்கையாக சொல்வார், அவன்தான் எல்லாருக்கும் காமன். காமன் முஸ்லீம்களுக்கு வேறு அர்த்தம் கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கு வேறு கிடையாது, எல்லாருக்கும் காமன்வார். கணைவலம் காமன் கணை வலம் காய்ந்த முக்கண்ணினார். காமனுடைய அம்பினுடைய வலிமையை அழித்த பெருமான். ஒரு அழகான செய்தி இந்த இடத்துல நினைவுக்கு வருகிறது. குறிக்கலை நான் அதை, இப்போ இதை எடுக்கிற போது ஞாபகம் வருது. மன்மதன் எரிந்து போனான், அது நமக்கு தெரியும், கந்தபுராணத்தில் படிக்கிறோம். ரதி அழுகிறாள். நாம் பார்வதியை மணம் செய்கிற போது உனக்கு அவனை எழுப்பி தருகிறோம் என்று சொல்கிறார். இந்த செய்தியெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். இன்னொரு இடத்துல திருவாசகத்தில் தான் பாடுறார். அதாவது, தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி. சாடலில் தான் பதில் சொல்கிற மாதிரி பின்னால், பெண்பால் உகந்திலனேல் பேதாயிரத்தில் விண்பால் யோகு எய்தி வீடுவர்கான் சாழலோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்தி படிக்கிறோம். இதற்கு அருமையான விளக்கத்தை சைவ எல்லப்ப நாவலர் அருணை கலம்பகத்திலே சொல்லுகிறார். பெருமான் என்ன நினைக்கிறானோ அதுதான் உலகத்திலே நடைபெறும். அதுதான் நம்ம சுருக்கமாக சொல்கிறோம், அவனன்றி ஓரணுவும் அசையாதுன்னு. அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறார்? மன்மதன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் உலகத்தில் பெண்போகம் இல்லை, விருப்பம் இல்லை, யாரும் குழந்தை பெற்றுக்கலை. எப்போ அவர் கல்லாலி புடையமர்ந்து நான்மறை ஆரங்கன்னு சொல்லி மோனத்தில் இருந்தார். அவர் மோனமாக இருக்கிற போது இன்பத்தை உண்டாக்குகின்ற மன்மதன் உயிரோடு இருக்கிறான். அப்போ ஒன்றும் காமனை கனலா விழிக்கலை. அவர் மன்மதன் இருக்கிறானே, இன்பம் நடக்க வேண்டியது தானே என்று சொன்னால், அவன் பெண்ணோடு இல்லை, தனியாக இருக்கிறான். அவன் பெண்ணோடு வந்தால் அது போக வடிவம், இல்லாவிட்டால் யோக வடிவம். இறைவன் யோகம் செய்தானால் உலக உயிர்கள் உற்பத்தி கிடையாது. அவன் போகத்திலே இருந்தானால் உலக உயிர்கள் உற்பத்தியாகும். அதனால் யோக வடிவம் போக வடிவம் என்று இரண்டு உலக வாழ்க்கைக்காக சொல்லி, வேக வடிவம் என்று பகைவர்களுக்காக சொல்லுகின்ற ஒரு தன்மையை பார்க்கிறோம். அதனால இறைவனுக்கு யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம் என்று இருக்குது. அதுதான் அதிகை வீரட்டம் போன்ற வீரச் செயல்களை செய்கின்ற செயலில் இருக்கிறது. இதை சித்தியாரில் சொல்கிறார். சித்தியார் என்ன சொல்கிறார்? ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு. ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம். இந்த வேஷத்துக்கும் இந்த வேஷத்துக்கும் பொருத்தமே கிடையாது, ஆனால் ரெண்டுத்தையும் அவன் தான் வச்சிருக்கிறான். ஏன் என்று சொன்னால், உலக நன்மைக்காக இந்த காலத்திலே இது நடக்க வேண்டும், இந்த காலத்திலே அது நடக்க வேண்டும் என்று இருக்கிறான் என்று சாத்திரம் சொல்லுவது போல இங்கே என்ன சொல்கிறார்? தூமன் சுரவம் துதைந்த கொடியுடை காமன் கனைவலம் காய்ந்த முக்கண்ணினார்.
சேம நெறியினர் உலகத்துக்கு நன்மை செய்யும் நெறியை காட்டுவோர். சேமம் என்றால் நன்மை அப்படின்னு அர்த்தம். சேம நெறியினர் சீரை உடையவர். சீரை என்றால் துவராடை என்ற அர்த்தம், கல்லாடை என்ற அர்த்தம், காவியாடை என்ற அர்த்தம். திருமுருகாற்றுப்படையில் ஒரு அருமையான இடத்துல நக்கீரர் இந்த செய்தியை சொல்லுகிறார். நமக்கு கந்தபுராணம் தெரியும், பலமுறை கேட்டிருக்கிறோம். பிரம்மனை சிறையிலே வைத்து விட்டான் முருகன். எல்லாரும் சொல்கிறாங்க விடுங்கன்னு சொல்லி அவன் விடமாட்டேன்றான். அந்த செய்தியெல்லாம் தெரியும். அங்கே பழனியில் கீழே ஆவினன்குடி என்று ஒரு தலம் இருக்கிறது. பல பேர் அதை பார்க்குறதில்ல. ஏன்னா பஸ்ஸு மலையடி வாரத்தில் நிற்கிது, வந்து ஏறி பஸ்ஸில் வந்துக்கிட்டே இருக்கிறோம். அங்கே போய் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா இப்பவும் பாருங்கள், யார் யார் வந்து வழிபட்டார்கள் என்று வரிசையாக செவுத்து ஓரத்தில் சிலை வைத்திருக்கிறது. அங்கே எல்லாரும் போய் முருகப்பெருமானிடத்திலே வேண்டுகிறார்களாம், பிரம்மனை சிறையிலிருந்து விட்டுடுப்பா என்று கேட்கிறார்களாம். அதை திருமுருக ஆற்றுப்படையில் நக்கீரர் சொல்லுகிறார். அதாவது சீரை தைய உடுக்கையர் சீரொடு வலம்புரி புரியும் வால்நரை முடியினர் மாசரை இமைக்கும் உருவினர் யாவதும் கற்றோரறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம்வரம்பாகிய தலைமையர் துணியில் காட்சி முனிவர் முற்புக என்று திருமுருகாற்றுப்படையில் சொல்கிறார். சீரை தைய உடுக்கையர், உடுக்கைன்னா உடைன்னு அர்த்தம். சீரை என்றால் மர உரி. ஏன் அதுக்கு மர உரி என்று பெயர்? பின்னாலே சீரா என்று கூட அது வழக்கத்தில் வருகிறது. மர உரி என்று ஏன் அதற்கு பெயர் என்று சொன்னால், அந்த காலத்திலே நிறம் ஏற்றுவதற்கு மரத்தின் பட்டைகளை போட்டு சாறு காய்ச்சி அந்த சிவப்பு நிறம் வர்ற பட்டையாக போட்டு அந்த தண்ணியில் துணியை ஊற வச்சு கட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஐயா கனக சபைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். செய்யார் பக்கத்தில் இருந்தவர், அதனால் தெரிஞ்சிருக்கோன்றேன். முன்னெல்லாம் மரசாய சேலை திருவத்தூரான் சேலைன்னு சொல்கிற வழக்கம் தெரியுதுங்களா? மரசாயம்னு சொல்லுவாங்க. மரத்தின் பட்டைகளை வைத்துத்தான் அந்த சாறு காய்ச்சி சாயம் போட்டார். இன்றைக்கி தான் கெமிக்கல் வந்துருச்சு. அன்றைக்கு அந்த ஆடை இயற்கையிலே இருந்ததுனாலே நீரிலே போட்டாலும் சாயம் வெளியே போகாது. அதோடு இப்போ மரசாயம் எங்கள் அம்மாலாம் சொல்லி கேட்டிருக்கிறேன். எங்கள் அம்மாலாம் கட்டியிருந்துருக்காங்க. மரசாய சாலை அங்கே இருக்கும் பாரு, எடுத்துன்னு வாழ்வாங்க. அப்படி மரச்சாயம் என்று ஒன்று, அதுக்கு தான் சீரை என்று பெயர். அவங்க இன்னொரு இடத்துல காவிக்கல்லிலிருந்து நறுக்கி கல்லாடை புனைந்துன்னு வருது. கல்லாடை என்பதற்கு காவிக்கல்லிலே தோய்த்த ஆடை அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த கல்லாடை என்பது. காவிக்கல் என்று ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லை வச்சு தூளாக நறுக்கி நல்லா மாவு மாதிரி அரைச்சி தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த சாயத்தில் வெள்ளை ஆடையை துவைப்பார்கள். இன்றைக்கி எல்லாத்துக்கும் சாயம் போடுறதுக்கு பொருள் வந்துருச்சு, பவுடர் வந்துருச்சு. இப்போ அஜந்தாவில் அன்றைக்கு தீட்டிய ஓவியம் இன்றும் மாறாமல் இருக்கிறது. நாம் பெயிண்ட் அடிச்சோம்னா 2 வருஷம் ஆச்சு, வெளுத்து போச்சு, அடிக்கணுன்றோம். ஏன் அங்கன்னா பச்சிலை சாறுகள், மூலிகை சாறுகள், அந்த சாற்றை கலந்து பச்சை புழுன்னு அந்த சாறு விளையலை. அது என்ன நிறம் வருகிறதோ அதோடு எதை குழைத்தால் எந்த நிறம் மாறும். இன்னைக்கு கம்ப்யூட்டரில் கலந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா பெயிண்ட் கடையில். அந்த மாதிரி அந்த கலவை முறைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு இயற்கையிலே சார் எடுத்து அந்த இயற்கை நிறத்திலே தீட்டியதுனாலே அந்த ஓவியங்கள் மங்காமல் இருக்கின்றன. அந்த மாதிரி சீரை என்றால் மர உரி, கல்லாடை என்ற அர்த்தம். அது சொல்லுகிறார். சேம நெறியினர் சீரை உடையவர், கல்லாடை கட்டியிருக்கின்ற பெருமான், பூமன், பூலத்துக்கு அரசனாக இருக்கின்ற பெருமான், புகழூர் புரிசடையாரே என்று அந்த பாட்டை சொல்லுகிறார். சொல்லுங்க. சரி. அது ரவிவர்மா இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்போ இருக்கிற பெயிண்டட் பெயிண்ட்னா பை பெயிண்ட் இப்போ இந்த காலத்தில் வந்திருக்க மேன்மேடு பெயிண்ட்டு தான் அது. இட் இஸ் நாட் நேச்சர். அப்படி இல்லைங்க, இப்போ வைக்கிற பெயிண்ட் வச்சு தானே இவங்கெல்லாம் பண்ணுறாங்க.
படைப்பு அவர் செய்தார், படத்தை தீட்டினார், அவ்வளோதான். பெயிண்ட்டு சாதாரணமாக கடையில் விற்கிற பெயிண்ட்டு தான். உதைத்தார் மரளி உருள ஓர் காலால் சிதைத்தார் திகழ் தக்கன் செய்த நல்வேள்வி பதைத்தார் சிரம் கரம் கொண்டு வெய்யோன் கண் புதைத்தார் புகழூர் புரிசடையாரே. உதைத்தார் மரளி உருள ஓர் காலால், மரத்தை செய்கின்றவன் மரளி யமன் என்று பொருள். யமனை உதைச்சார் ஒரு காலில். மார்க்கண்டனுக்காக திருக்கடவுரில் நடந்த நிகழ்ச்சி. உதைத்து என்ன பண்ணார்? சிதைத்தார், அவனை அழியச் செய்தார். திகழ் தக்கன் செய்த நல்வேள்வி பதைத்தார், அது வதைத்தார். அங்கே உதைத்தார், இங்கே வதைத்தார். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், தக்கையாக பரணி என்று ஒரு நூல் இருக்கிறது, அது விரிவாக பேசுகிறது. திருவாசகத்திலே தக்கையாகத்தை பற்றி நிறைய செய்திகள் வருகிறது. ஏன்னா தக்கன் வேள்வியிலே கலந்து கொண்டவர்களெல்லாம் என்னென்ன கேடுபட்டார்கள், எப்படி துன்பப்பட்டார்கள், எப்படி அழிந்தார்கள். சூரியனுக்கு கண்ணு போச்சு, சூரியனுக்கு பல்லு போச்சு, தக்கனுக்கு தலை போச்சு, சரஸ்வதி நாசி சிரம் கொண்டு முளை கொண்டு என்றெல்லாம் வரும். வீரபத்திரர் தோன்றி தன்னுடைய வெற்றிக்காக, தக்கனுடைய வேள்வியை அழித்தற்காக இப்படி செய்த செயல்களை இது சொல்லப்படுகிறது. ஒரு செய்தி இங்கே கவனிக்கணும். முதல்ல என்ன பண்ணுறாரு? தக்கன் செய்த நல்வேள்வி என்று குறிப்பிடுகிறார். அப்போது நல்வேள்வியாக இருக்கிற போது அதை ஏன் அழிக்கணும்? அதான் நல்ல யாகம் ஆச்சப்பா, அதை ஏன் அழிக்கணும் என்று சொன்னால், யாகம் நன்றாக இருந்தது, வேதம் ஓதுகின்ற அந்தணர்கள் இருந்தார்கள். யாகத்துக்கு தலைவன் சிவன் என்பதை மாற்றிவிட்டான். அதனாலே யக்ஞ கர்மா யக்ஞாதிபதி என்று சொல்லுகின்றது சிவபெருமானுக்கே உரியது. இப்போது நாம் என்ன பண்ணுறோம்? சாணத்தை எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ஒரு வேலையை தொடங்குகிறோம். அங்கே பிள்ளையாரை நினைத்து கொண்டு அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்காக கைலாயம் போய் அவர் உயிரோடு இருக்கிறாரான்னு கூட்டி வந்து அங்கே வைக்கிறது இல்லை. அடையாளமாக அந்த நினைப்பு வருமானால் அது தொடர்ந்து இருக்கும். யாகத்துக்கு தலைவன் என்று சொன்னால் சிவபெருமான். அவனை கூப்பிடாத, நான் யார் வராங்களோ அவங்கள வச்சுக்கிறேன்னு சொன்னால், யாகம் நடந்தால் போதும், அதில் கிடைக்கிற அவி நமக்கு கிடைச்சா போதும்னு எல்லாரும் ஓடினாங்க. அதனால் தண்டனை அனுபவித்தார்கள். இப்போது ஒரு செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், நான் எதையும் புதுசாக சொல்லலை. ஒரு நூல் என்று எழுதுகிற போது காப்பு என்று முதல்ல ஒரு செய்யுள் வருது. விநாயக வணக்கமோ இல்லை அதை எடுத்துக்கொண்ட கடவுளை பற்றி அதை வணக்கமோ பெரும்பாலும் விநாயக வணக்கமாக இருக்கும். ஏண்டா இதை காப்பு பாடணும், நமக்கு தான் தெரியுமே என்றால், ஆன்றோர் ஆச்சாரம் காக்கப்படற் பொருட்டு இதை கண்டிப்பாக எழுதுவார்கள். ஆன்றோர் ஆச்சாரம் காக்கப்படும் பொருட்டு காப்பு செய்யுள் எழுதினார் என்று சொல்லுவார்கள். அதனால் வழக்கமாக வருவதை தலைமுறையாக பின்பற்ற வேண்டும். இப்போது நாம் போய் இப்போ கல்யாணத்தில் உட்காந்துருக்குறோம், ஒருத்தர் கூட வாழ்த்துறதுக்கு போகிறதில்ல, எல்லாருக்கும் தெரியும். முன்னாள் போய் சாப்பிட்டு வர்றதுக்கு தான் போகிறோம். ஆனால் பத்திரிகையில் மட்டும் இன்னும் விடாமல் போடுகிறோம், தாங்கள் தங்கள் சுற்றமுடன் வந்து மணமக்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒருத்தர் கூட ஆசீர்வதிக்கிறது இல்லை. சாப்பிட்டுட்டு தான் கவர் கொடுக்குறோம். இப்போ ரெண்டாவது அது மாறி போச்சு. முன்ன கவர் கொடுத்துட்டு சாப்பிட்டது அது. இப்போ சடங்குகள் செய்கிற போது இன்னொரு செய்தி சொல்கிறேன். பழைய காலத்திலே சமூகம் என்று ஒரு அமைப்பு, சமுதாயம் என்று ஒரு அமைப்பு. சமூகம் என்றால் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் வாழுகின்ற பகுதி. சமுதாயம் என்றால் பலரும் கலந்து வாழுகின்ற பகுதி. சமூகம், இப்போ நான் இருக்கிறேன், நான் நெசவு செய்கிற குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் ஊரில் எல்லாம் செங்குந்தர்கள். எங்கள் வீட்டை எங்கள் அப்பா தறி நெச்சிக்கிட்டு இருக்கிறார். சாயந்தரம் மடி அறுத்துக்கின்னு காஞ்சிபுரம் வரணும். கம்பி போடுறதுக்கு பச்சை நூல் இல்லை, பச்சை கம்பி போடணும் அப்படின்னா பக்கத்து வீட்டு போய், ஏன்பா ஒரு சிலிப்பு பச்சை நூல் கொடு, நான் காஞ்சிபுரம் போய் வந்து கொடுக்குறேன். பக்கத்து வீட்டில் உழவு செய்கிற வந்து அவன்கிட்ட போய் என்ன கேட்குறது? மீன் பிடிக்கிற வந்து அவன்கிட்ட போய் என்ன கேட்குறது? பச்சை மீனாக கூட உள்ளே போடுறேன்னா கேட்குறது. அதனாலே இந்த ஆச்சாரம் மாறாமல் இருப்பதற்காக சமூகமாக வாழ்ந்தார்கள்.
அது ஒரே இடத்திலிருந்து ஒரு தொழிலை நிலையாக செய்ததினாலே அந்த ஆச்சாரம் போற்றப்பட்டது. இன்றைக்கி நாம் மாமல்லர் நகரில் குடியிருக்கிறோம். நாம் ஒரு இனம், பக்கத்து வீட்டை வேறு இனம், எதிர் வீட்டை வேறு இனம். எங்கள் அம்மா வேடிக்கையாக சொல்லுவாங்க, எதிர் வீடு ஏகாரி வீடு, பக்கத்து வீடு பஞ்சம் வீடு, அண்டு வீடு அம்டம் வீடுன்னுவாங்க. அப்படியா? அது மாறி போகுது இல்லைங்களா? அதனால் இப்போ பழைய வழக்கத்தை மறந்து விடுகிறோம். நாம் போய் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, ஐயோ இப்படி செய்யக்கூடாது, இது இப்படி தானே பண்ணணுன்ற, நீ எத்தனை பண்ணிட்டு போ அப்படின்ட்டு நம்ம உட்காந்துடுறோம். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காப்பு செய்யுள் எழுதுகிற போது கரெக்டாக எழுதுவாங்க. ஆன்றோர் ஆச்சாரம் காத்தற் பொருட்டு. அந்த பாட்டு எழுதலைன்னா அப்புறம் மீதி பாட்டு எழுத முடியாதானா? எழுதலாம், வரும். ஆனால் ஒழுக்கம் மாறிவிடும். அது மாறக்கூடாது என்பதனாலே தக்கன் செய்த நல்வேள்வி ஏன் அழிக்கப்பட்டது என்று சொன்னால், செய்யக்கூடாத செயலை செய்ததினாலே அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அவன் கூப்பிட்டான்னு இவன் பின்னால் போனால் அது தப்புன்றதுனால மற்றவங்களையும் அடி போத என்று வீரபத்திரர் யாகசங்காரத்திலே செய்தார் என்று தக்க யாக பரணியில் யாகசங்கார படலம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், விளங்கவே விளங்காது. அதான் முக்கியம். அதை விளக்குவதற்கு நம்முடைய அருணையார் உரை எழுதியிருக்கிறார். தக்கையாக பரணி நாங்கள் தான் போட்டோம். காஞ்சிபுரத்திலே ஒட்டக்கூத்தர் மன்றம் என்று ஒன்று கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலே செயல்பட்டது. அந்த ஒட்டக்கூத்தர் மன்றத்தினுடைய வாயிலாக அருணையார் உரை எழுதி கொடுக்க இப்போ புத்தகம் கிடைக்கல, தக்கையாக பரணி போட்டோம். அந்த மாதிரி தக்கன் நல்வேள்வி அழித்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தீநெறிக்கே சேர்கின்றாரே என்று திருமுறை சொல்வது போல வழி மாறி போனதனாலே அவன் தண்டிக்கப்பட்டான். அப்படியா? சரி, நான் பார்க்கல அந்த புக்கை. அதுக்கு அடுத்தது, கரிந்தார் தலையர் கடிமதில் மூன்றும் தெரிந்தார் கணைகள் செழுந்தழல் உண்ண விரிந்தார் சடைமேல் விரிபுணர்கங்கை புரிந்தார் புகழூர். என்னங்க? ஓஹோ, அதான் அது கண்ணு மூக்கெல்லாம் போச்சுன்னு சொன்னது, அப்படி விட்டும் பொழுது. தக்கன் செய்த நல்வேள்வி பதைத்தார் சிரம் கரம் கொண்டு வெய்யோன் கண் புதைத்தார் புகழூர் புரிசடையாரே. இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைச்சது, அவ்வளோதான். அது என்ன நடந்தது படிக்கிறதுக்கே ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதனால் தக்கன் வேள்வி அழிக்கப்பட்டது. கரிந்தார் தலையர் கடிமதில் மூன்றும் தெரிந்தார் கணைகள் செழுந்தழல் உண்ண விரிந்தார் சடைமேல் விரிபுணல் கங்கை புரிந்தார் புகழூர் புரிசடையாரே. புகழூரில் இருக்கின்ற வரிந்து கட்டிய சடையுடைய பெருமான் கரிந்தார் தலையர். அதாவது கரித்தல் என்று சொன்னால் கோபம் கொள்ளுதல், ரொம்ப கடுப்பாக இருக்கிறான், ரொம்ப கருப்பாக இருக்கிறான் என்று வழக்கத்தில் சொற்களை சொல்லுகிறோம். கரிந்தார் தலையர் கோபத்திலே இருந்து முப்புறங்களை எரித்தவர்களாக இருக்கின்ற, அழிக்கின்றவர்களாக தீமை செய்கின்றவர்களாகிய திரிபுராதிகள் என்ற அந்த மூன்றையும் கணைகள் செழுந்தழல் உண்ண தெரிந்தார். அம்பு எய்தது போல கண்ணாலே, கண்ணம்பினாலே அவரை அழித்தார். விரித்தார் சடைமேல் விரிபுனல் கங்கை. விரிபுனல் கங்கையை சடையிலே விரித்தார், சடையை விரித்து அதிலே அடக்கி புரிந்தார், அதை தன்னுள்ளே அடக்கி கொண்டார். அதாவது அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். ஆகாய கங்கையை பகீரதன் என்பவன் தவஞ்செய்து அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அழைத்து கொண்டு வருகிற போது ரெண்டு முறை பண்றாங்க. ஏன்னா வரும்போதே ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாங்க.
ரைட்டு. 8வது பாட்டில் கரிந்தார் தலையர் கடிமதில் மூன்றும் தெரிந்தார் கணைகள் செழுந்தழல் உண்ண மும்மதிலும் வேவதற்காக நெருப்புக்கணை போல சிரித்து அடித்தார். விரிந்தார் சடைமேல் விரிபுனல் கங்கை. விரிபுனல் என்பது தான் விளக்கம் சொன்னேன். பகீரதன் கங்கையை தவம் செய்து பூமிக்கு அழைத்து வந்தான். வருகிறேன் என்று அதை ஏற்றுக்கொண்டவள், நான் வருகின்ற வேகத்தை தடுக்க முடியாது, நான் வந்தால் உலகம் அழிந்துவிடும், அதற்கேற்ற ஒரு நபரை தேர்ந்தெடுத்தால் நான் வருகிறேன் என்று சொல்லுகிற போது பகீரதன் வந்து சிவபெருமானிடத்திலே வேண்டவும் பெருமான் அவள் வருகிற வேகத்தை தடுத்து சடையிலே அணிந்து கொண்டார் என்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் பார்த்துருக்குறீங்களான்றது தான் இப்போ என்னுடைய கேள்வி. இப்படி நிமிர்ந்து பார்ப்பார், சடை இப்படி இருக்கும், கால் கொஞ்சம் அகற்றி வைத்து அந்த வேகத்தை தடுக்கிற மாதிரி ஒரு படம், சிவபெருமானுடைய படம் பல இடங்களில் இருந்தது. இப்போ அது மாதிரி பார்க்க முடியல. இப்போது யாருன்னா ஒருத்தன் தாக்க வரானா நம்ம கொஞ்சம் வலுவாக நிற்கணும் இல்லையா? அந்த மாதிரி காலை அகற்றி வைத்து வலுவாக நிற்கிற மாதிரி கையை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு சடையில் இப்படி வந்தால் சேர்த்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறது போல் சிவபெருமானுடைய உருவம் ஒன்று பல இடங்களில் முன்ன இருந்தது, இப்போ இல்லை. அந்த மாதிரி அந்த கங்கையை தலையிலே ஏற்றவர் பெருமான். அதனால் பகீரதனுடைய முயற்சியினாலே வந்த கங்கை, அதனால்தான் அவளுக்கு பாகீரதி என்று பெயர். பாகீரதி என்றால் கங்கை என்று பொருள். சடைமேல் விரி புனர் கங்கை புரிந்தார். புரிந்தார் என்றால் விரும்பி ஏற்றுக்கொண்டார், புகழோர் பரிசடையார். அதுக்கு அடுத்த செய்தி அடிமுடி தேடிய செய்தி சொல்லுகிறார். ஈண்டார் அழலின் இருவரும் கைதொழ நீண்டார் நெடுந்தடு மாற்ற நிலை அஞ்ச மாண்டார்தம் என்பு மலர்கொன்றை மாலையும் பூண்டார் புகழூர் புரிசடையாரே. இதில் ஒரு 2 செய்தி சொல்கிறார். ஈண்டார் அழலின் இருவரும் அப்படின்னு இருக்குது. அந்த ஈண்டார் என்பதை ஈண்டு ஆர் அழல் என்று பிரிக்கணும். ஈண்டார் என்பதை ஈண்டு ஆர் அப்படின்னு பிரிக்கணும். அப்படி அழலின் இருவரும், அழலின் பிரம்ம விஷ்ணுக்களான 2 பேரும். ஈண்டு ஆர் அழல் உலகத்திலே நின்று, ஆர் என்றால் நிறைந்தன்னு அர்த்தம், பெருநெருப்பு வடிவமாக. இப்போது நம்ம ஒரு பாட்டு படிக்கிறோம், எத்தனையோ அடிமுடி தேடி காணாத வரலாறு படிக்கிறோம். இந்த திருவெம்பாவையில்
ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று சொல்வது இந்த பொருளை குறிக்கிறது தான். நம்ம வேற எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏன் ஆதியும் அந்தமும் இல்லைன்னா, நெருப்பு என்று சொன்னால் ஒரு ஆரம்பம் முடிவு இருக்கும் இல்லையா? சிவபெருமானுக்கு இல்லை என்று சொல்கிறார். எப்படி என்று சொன்னால், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவேன்னு சொல்கிறோம். அழல் உருவாக நின்ற பெருமான் அவன்தான் முடிவில்லாத ஜோதியாக நின்றான். மற்றெல்லாம் முடிந்து போகிற ஜோதி. இவன் ஆதியையும் காண முடியவில்லை, அந்தத்தையும் காண முடியவில்லை, நெருப்பாக நிற்கிறான். இந்த கருத்தை சொல்லுவதுதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அப்படி நின்ற பெருமான் ஈண்டு ஆர் அழலின் இருவரும் கைதொழ, அவரும் முடியல என்று சொல்ல, இவரும் முடியலன்னு திரும்பி மேலே வந்து 2 பேரும் கைதொழ, நீண்டார் வளர்ந்தவர். 2 பேரும் முடியவில்லையே என்று அஞ்சி வருந்த வளர்ந்தவனாக இருக்கின்ற சிவபெருமான் நெடுந்தடுமாற்ற நிலை அஞ்ச மாண்டார்தம் எலும்பு மலர்கொன்றை மாலையும் பூண்டார். அஞ்சாதே இருக்கிறேன் என்பதற்கு எலும்பு மாலை அணிந்து கொண்டார். சிவபெருமானுக்கே உரிய அடையாள மாலை என்பதனாலே கொன்றை மாலையும் அணிந்து கொண்டார். அப்படிப்பட்டவர் புகழூர் புரிசடையார் என்று சொல்லி 2 கருத்துக்களை அதில் சொல்லுகிறார். அடுத்த பாட்டு கடைசி பாட்டு 11 இல்லை, அதில் 10 தான் இருக்குது. கருத்தார் மணிகண்டம் கால் விரல் ஊன்றி இருத்தார் இலங்கையர்கோன் முடிபத்தும் அறுத்தார் புலனைந்தும் ஆயிழை பாகம் பொறுத்தார் புகழூர் புரிசடையாரே. கருத்தார் மணிகண்டம், அழகான கழுத்தை கருக்கச் செய்தவர். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. நம்ம ஊரில் மணிகண்டீஸ்வரர் கோயில் என்று தேவர்களெல்லாம் தொழுதார்கள் என்று காஞ்சி புராணத்திலே அந்த வரலாறு வருகிறது. இப்போது பெருமானுடைய அடையாளங்கள் எல்லாம் அடியார்களுக்கு அருள் செய்து அவர்களை காப்பாற்றியதை சொல்லுவது தான். ஏண்டா கழுத்தில் இருக்குதுன்னா பார்த்த உடனே கழுத்து முன்னால் தெரியும், அதனால் அதை கழுத்தில் வச்சார். எத்தனையோ செய்திகள் நானே சொல்லியிருப்பேன், நீங்களாம் நிறைய யாரெல்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க. பெருமானுடைய கழுத்து கருத்ததனாலே தேவர்களுடைய மனைவியாருடைய மாங்கல்யம் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லுகிற வழக்கம் எந்த இடத்துலையும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இப்போது வணிகப்பெண் துயரம் திருமருகளில் நடந்த செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும், எவ்வளோ படிச்சிருக்கிறோம். கணவனும் மனைவியுமா ஆக வேண்டும் என்று தன்னுடைய மாமனை அழைத்து கொண்டு அந்த பெண் வந்து விடுகிறாள். 2 பேரும் கையோட கை ஒன்றும் சேரவே இல்லை, தொடலை. மருகில் வந்து தங்குறாங்க, ஒரு சத்திரத்தை தங்குறாங்க. அவன் இங்கேயோ படுத்துருக்கிறா, இவ பக்கத்தில் படுத்துருக்கிறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நோ டச்சுன்றாங்களே, அது மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு. அது சேக்கிழார் ரொம்ப அழகாக பாடுறார். வாழறவு தீண்டவும் தான் தீண்டகில்லாள். பாம்பு உரிமையோடு போய் அவனை கடிச்சது, இவ தீண்டலையாம். அப்படி இருக்கிறவ அழுவுறா. யாரா விஷமுறி வைத்தியெல்லாம் வந்தாங்க, ஒன்றும் முடியலன்னு போயிட்டாங்க. விடியற்கால நேரம் ராத்திரியெல்லாம் அழுதுட்டு புலற்காலையில் அப்படி பார்க்குறா. மருகப்பெருமானுடைய கோயில் தெரிகிறது. கோயில் தெரிந்தவுடனே இறைவனை வணங்குகிறாள். என்ன சொல்லி வணங்குகிறாள்? எடுத்தவுடனே அடியாராம் இமயவர்தம் கூட்டம் உய்ய அலைகடல்வாய் நஞ்சுண்ட அமுதே. அதுதான் முதல் வார்த்தையே. அந்த சேக்கிழார் பாட்டை படித்து பாருங்க. அடியாராம் இமயவர்தம் கூட்டம் உய்ய அலைகடல்வாய் நஞ்சுண்ட அமுதே வெந்து பொடியான காமன் உடல் இறதி வேண்ட பொரிந்தளித்த புண்ணியனே நெடியானும் நீண்டானும் தேடிக்கானா நின்மலா அப்படின்னு பாடுறான். அதில் முதல்ல சொல்லுகிற சொல்லு விஷம் உண்ட செய்தி தான். தேவர்கள் என்ன பண்ணாங்க? பார்க்கடலை கடைஞ்சாங்க. அமுதம் வரதுக்கு முன்னால் விஷம் வந்தது. அந்த விஷத்தினுடைய வெம்மை பொறுக்க முடியாமல் தான் ஒன்றா. விஷம் கூட முதல்ல வரல. பாம்பு அந்த மலையில் சுற்றி உடம்பு வருந்தியதுனாலே உஷ்ணக்காற்றை வெளிப்படுத்தியது. வாயிலிருந்து உஷ்ணம் வந்தது. அந்த காற்றே அந்த வெம்மையை தாழ முடியாது, விஷம் போல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் விஷம் வருது. இந்த காற்றுக்கே கரிந்து ஓடினார்கள். திருமால் வெள்ளையாக இருந்தவர் கருப்பாக போட்டார். பிரம்மன் சிவப்பாக இருந்தவன் அவன் கொஞ்சம் கருத்து போட்டான். தேவர்களாக வேறு வேறு வடிவம் எடுத்தார்கள். எங்கே புகலிடம்? எங்கே? நேராக அங்கே.
எல்லாம் முடியலன்னா அங்கே வந்து விழுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கடைசியாக காப்பாற்றுகின்றவன் யார் என்றால் நிலையாக நிற்கிறவன் நம்மை காப்பாற்றுவான். சாகாதவன் சாகிறவன்றவர்களை காப்பாற்றுவான். பணம் உள்ளவன் பணம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பான். நான் போய் இல்லைன்னு கேட்குறேன், அவரும் இல்லைன்றாருன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன போகலாமா அப்படின்னு கூப்பிடுவார். இப்போ ரொம்ப அழகான வார்த்தை அந்த பாட்டை நீங்கள் பெரிய புராணத்தில் பாருங்கள். அடியாராம் இமயவர்தம் கூட்டம் உய்ய அலைகடல் வாய் நஞ்சுண்ட அமுதே. உண்டது நஞ்சு, அவர் செய்தது அமுதம் போன்ற செய்தி. சேர்க்கிறாருன்னா அருமையாக அந்த மாற்று அந்த முரண்தொடை வச்சு சொல்கிறார் பாருங்க. வெந்து அதுக்கு உதாரணம் சொல்கிறார். என்னம்மா நீ என்ன கேட்குற, நான் இதெல்லாம் என்ன செய்வேனா அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிற மாதிரி, வெந்து பொடியான காமன் உடல் இறுதி வேண்ட புரிந்தளித்த புண்ணியனி. செத்து போனவனே சாம்பலாக போனவனே இங்கே உயிரோடு இருக்கிறான் எங்கள் மாமா, அவன் செத்து போட்டான், அவனையே எழுப்பி கொடுத்தியே என்னை காப்பாற்று என்று சொல்லுகிறாள். அது மாதிரி இந்த செய்தியை சொல்கிறார். கருத்த மணிகண்டம் கால் விரல் ஊன்றி இருத்தார் இலங்கையர்கோன் முடிபத்தும் அறுத்தார் புலனைந்தும் ஆயிழைவாகம் பொறுத்தார் புகழூர் புரிசடையாரே. எல்லாவற்றுக்கும் முடிவு சொல்கிறது மாதிரி இந்த பாடலில் கருத்துக்களை சொல்லி அப்பர் பெருமான் நிறைவு செய்கிறார். கருத்தார் மணிகண்டம், நாம் தீமை செய்தாலும் பொறுத்து கொண்டு அருள் புரிபவன் இறைவன். மணிகண்டம் நீலமணி போன்ற, நீலம் கருப்பெல்லாம் அதிகமாக வித்தியாசம் சொல்ல தெரியாமல் சொல்கிறது, ரெண்டும் ஒன்று தான் சொல்லுவாங்க. கால் விரல் ஊன்றி இருத்தார், அகம்பாவத்தை அடக்கினார். அகம்பாவத்தை அடக்கி அப்படியே போடான்னு வீட்டில் நாளும் வாழும் கொடுத்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம். முதல்ல மருள், அதை ஏற்றுக்கொள்ளுகிற போது பின்னாலே செய்வது அருள். அதனாலே பெருமான் இரண்டையும் செய்கின்றவன் என்பதை கால் விரல் ஊன்றி இருத்தார் இலங்கையர்கோன் முடிபத்தும் அறுத்தார். 10 அறுக்கலை, முடி கலங்கி போச்சு. அது அந்த சொல்லில் அப்படி சொல்கிறார். புலனைந்தும் ஆயிழை பாகம் பொறுத்தார். புலன் ஐந்தும், ஐம்புலன்கள் மெய்வாய் கண் மூக்கு செவியெல்லாம் தெரியும். புலத்தை அடக்கினால், இந்த புலனை அடக்கினால் அந்த பெருமானை பார்க்கலாம். இங்கே வெறுத்தால் அங்கே இன்பம் பெறலாம். வெறுப்புக்கு எதிரான இன்பம் இறைவனிடத்திலே கிடைக்கும். அப்படி செய்கின்றவர் புகழூர் புரிசடையார் என்று சொல்லி இந்த பாடலை, இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் அப்பர் சுவாமிகள். புகழூரில் இருக்கிற போது பொதுவான கருத்தாக இருக்கிறதே ஒழிய, ஏன்னா நிறைய பாடியிருக்க புகழூர் பதிகங்கள் நிறைய இருக்குது. உட்கார்ந்துருக்கிற போது ஒன்று ஒன்றா பாடுற போது 2 செய்தியை 2 கட்டுரையாக எழுதிட்டோம்னா 3வது அதே பொருளை பற்றி எழுதணும்னு சொன்னால் இந்த வார்த்தைகள்லாம் மாறி போயிடும். கொஞ்சம் எளிமையான வார்த்தைகளாக இருக்கும். அதுபோல் அப்பர் சுவாமிகளுடைய இந்த பதிகம் பள்ளி 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 என்னமோ குடையுது என்ற மாதிரி. ஆமாம், விடு, இங்கேயும் குடையிற மாதிரி இது ஒன்றும் காணும். அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் வருது. அதுதான் எழுத ஓடுது அது. அதனாலே எளிமையான பாட்டு, படித்து புரிந்து கொள்ளலாம், ரொம்ப விளக்கம் தேவையில்லை. என்னாலே முடிந்த அளவுக்கு சில செய்திகளை உடன் சேர்த்து விளக்கம் சொன்னேன் என்று சொல்லி இருந்து கேட்ட அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம்.